நிகழ்தகவு. பல வருடங்களாக எஸ்ஐ தேர்வெழுதி தோல்வியடைந்து விரக்தியில் இருந்த பெண் போலி சான்றிதழை தயார் செய்து போலீஸ் பயிற்சி அகாடமியில் இணைந்த பலே கில்லாடி. மூத்த அதிகாரிகளுடன் இணைந்து புகைப்படம் எடுத்தும் பல நிகழ்ச்சிகளில் சீஃப் கெஸ்டாக பங்கேற்று மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்து ஊரை ஏமாற்றிய போலி பெண் போலீஸ். தன்னுடைய திருட்டுத்தனம் தெரிய வந்ததும் தலைமறைவான பெண் 2 வருடங்களுக்கு பிறகு சிக்கியது எப்படி நடந்தது என்ன? ராஜஸ்தான் நாக்வாரா பகுதியைச் சேர்ந்த 33 வயசான மோனா பாக்லியாவுக்கு இன்னும் திருமணம் ஆகல. லாரி டிரைவரான இவங்களோட அப்பா அதுல கிடைக்கிற கூலிய வச்சு மகளை நல்லா தான் படிக்க வச்சாரு. மகளும் அப்பாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஸ்கூல் காலேஜ்ல நல்லா படிச்சிருக்காங்க. இவங்களுக்கு போலீஸ் ஆகிறது தான் கனவா இருந்திருக்கு. அதுக்காக இவங்க வீட்லயே எக்ஸாமுக்காக ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருந்திருக்காங்க. எஸ்ஐ ஆகிறதுக்கு பல தேர்வுகளை எழுதின மோனாவுக்கு தோல்விதான் கிடைச்சிருக்கு. இத்தனை நாளா எக்ஸாமுக்கு படிக்கிற ஒரு எக்ஸாம்ல கூட உனக்கு வேலை கிடைக்கலையான்னு மோனாவை கேலி பண்ணியிருக்காங்க அவங்க சொந்தக்காரங்க. இதனால சொந்தக்காரங்களோட வாயை அடைக்க மோசடி செஞ்சாவது எஸ்ஐ வேலைக்கு போயிடணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க மோனா. 2021 நடந்த எஸ்ஐ தேர்வை எழுதின மோனா அதுலயும் பாஸ் ஆகாததுனால மூலி தேவின்ற பெயர்ல போலீஸ் சர்டிபிகேட்டை ரெடி பண்ணி இருக்காங்க. முதல்ல பயிற்சியில சேருவோம், அதுக்கப்புறம் யாரையாவது கரெக்ட் பண்ணி காசை கொடுத்தாவது வேலையில சேர்ந்துடலாம்னு முடிவு பண்ணி களத்துல இறங்கி இருக்கிறாங்க மோனா. போலீஸ் சர்டிபிகேட்டை வச்சு கவுன்சிலிங்க அட்டன் பண்ண மோனா அதிகாரிகளை ஏமாத்தி பயிற்சியில சேர்ந்திருக்காங்க. தனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சுன்னு உறவுக்காரங்க கிட்ட சொன்ன மோனா பயிற்சிக்காக ராஜஸ்தான்ல இருக்கிற போலீஸ் அகாடமிக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்காங்க. போலீஸ் அகாடமிக்கு போனவங்க எல்லா பயிற்சியிலையும் தவறாம கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தான் கூட பயிற்சி பெற்று வந்த சக நிஜ எஸ்ஐக்கள் மூத்த அதிகாரிங்க கூட அடிக்கடி புகைப்படம் எடுத்து அதை ஃபேஸ்புக் இன்ஸ்டாவிலையும் போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் எனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலை கிடைச்சிருச்சுன்னு டசன் கணக்கில் பொய் சொல்லி இருக்காங்க. அப்புறம் எஸ்ஐ தேர்வு எழுதுற மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கிறது, சொந்த கிராமத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளை சீஃப் கெஸ்டா கலந்துக்கிறதுன்னு எப்பவுமே பிஸியாவே இருந்திருக்காங்க மோனா. போலீஸ் அகாடமி மைதானத்தில் நடக்கிற பயிற்சியில தவறாம கலந்துகிட்டு இருந்த மோனா உள் அரங்கில நடக்கிற உயர் அதிகாரிகளுடனான கலந்துரையாடலை மட்டும் தவிர்த்துட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா முக்கிய அதிகாரிகளோட நிகழ்ச்சினா அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்கன்னு அவங்களுக்கு பயம். அட்டெண்டன்ஸ் எடுத்தா கண்டிப்பா அதுல மாட்டிப்போன்னு தெரிஞ்சு அந்த மாதிரியான ட்ரைனிங்ல கலந்துக்காம 2 வருஷமா டிமிக்கி கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவாங்கிற மாதிரி மோனாவுக்கும் கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மோனாவோட நடவடிக்கையில சந்தேகப்பட்ட அதிகாரி ஒருத்தர் மோனாவை கூப்பிட்டு எல்லா நிகழ்ச்சிகள்லயும் கலந்துக்கிற, ஏன் முக்கிய அதிகாரிகளோட நிகழ்ச்சியில மட்டும் கலந்துக்காம இருக்கன்னு கேட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம உன்னோட ஒரிஜினல் சர்டிபிகேட்டையும் கொண்டு வாமான்னு சொல்லியிருக்காரு அந்த அதிகாரி. இதனால பயந்து போன மோனா, சார் நான் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் தர்றேன், தயவு செஞ்சு என்னை மாட்டி விட்டுறாதீங்க, நான் ஃபேக் சர்டிபிகேட் கொடுத்துதான் வேலையில சேர்ந்தேன்னு சொல்லியிருக்காங்க. இதனால கோபமான அதிகாரி, எங்களை இத்தனை நாளா ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கியா, இரு உன்னை பத்தி உயர் அதிகாரிங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன்னு போயிருக்காரு. இதனால பயந்து போன மோனா அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. மோனா தப்பிச்சு போனதை தெரிஞ்ச அதிகாரிங்க மோனா மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இதனால சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் அவங்களோட செல்போன் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி இருக்காங்க. ஆனா போலீஸால மோனாவை கண்டுபிடிக்க முடியல. இப்படியே 2 வருஷம் போயிருக்கு. அப்போ மோனா கூட பயிற்சியில இருந்த சிகார்க்கு வேலை விஷயமா போயிருக்காரு. அங்கு ஒரு வீட்ல மோனா இருந்ததை பார்த்த அவரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லியிருக்காரு. உடனே ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் அங்க உள்ள ஒரு வீட்ல பதுங்கி இருந்த மோனாவை அரெஸ்ட் பண்ணி இருக்காங்க. அப்புறம் அவங்க வீட்ல நடத்தின சோதனையில எஸ்ஐ தேர்வுக்கான போலி ஆவணங்களையும் 7 லட்சம் ரூபாய் பணத்தையும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க.
உயரதிகாரிகளோட ஹெல்ப் இல்லாம மோனாவால தனியா இத பண்ணி இருக்க முடியாதுன்னு சந்தேகப்படுற போலீஸ் மோனாவுக்கு யாராச்சும் உதவிக்கரம் நீட்டி இருக்காங்களான்னு தீவிர சோதனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நிகழ்தகவு